பொழுதுபோக்கு பூங்கா அப்படின்னா சென்னையில் நிறையா இருக்குது, இங்கே இல்லை. அதை கொண்டு வரதுக்கான இடமோ வசதியோ இதெல்லாம் இருக்கா? உங்கள் பிளான் என்ன சொல்லுது? இப்போ பொழுதுபோக்கு பூங்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. பட் என்னென்னா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் டைமில் வந்து அவங்க வந்து பிளான் பண்ணும்போது, இப்போ நான் கூட ஃப்ரான்ஸ் போய்ட்டு வந்தேன், எல்லா ஊர்லேயுமே அது ஒரு நல்ல ஒரு 200-300 ஃபீட் ரோடு இருக்கும். அங்கே வந்து மாஸ்டர் பெரிய ஒரு கார்டன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தியர் கல்ச்சர். ஸோ நம்ம ஊர்லேயும் ஒரு பேசிக்காக ஹெல்த்தை இப்போ நானே இங்கே தொகுதியெலாம் போனோம்னா நிறைய பெரிய எம்டி பிளாட் இருக்குது. அது சும்மா பூட்டி கிடக்குது. அந்த மாதிரி இடம்லாம் அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வந்து பழைய ஃபேக்ட்ரிஸ் இருந்து பல இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு, எல்லாமே மூடி போய் கிடக்குது. பீச் ஃபேஸிங் நிறையா இருக்குது. அதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஏகப்பட்ட thousands of acres வந்து ஐடியலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து ரீவேம் பண்ணி நம்ம தீம் பார்க்ஸு, ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜோன் கிரியேட் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்ஸ் கொண்டு வரது, இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வரும், டாலர்ஸில் நம்மளுக்கு இன்கம் வரும். அது போக மற்ற கரன்சிலும் இன்டர்நேஷ்னல் கரன்சியில் நமக்கு இன்கம் வரும்போது நம்ம எக்கானமி ரொம்ப நல்லாயிருக்கும். எம்ப்ளாய்மெண்ட்டும் இங்கே பெரிய இஷ்யூ இருக்குது. அதையும் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணோம்.